ஆகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து. நீங்கள் எல்லாரும் பைபிள் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. நான் படிக்கிறேன், என்னுடனே சேர்ந்து நீங்களும் அதை கவனிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேவும் மனுஷனை உண்டாக்குவோம், அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகல விதை பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்த்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடிந்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக ஆண்டவர் சிருஷ்டிப்பை சிருஷ்டித்து எல்லா சிருஷ்டிப்பையும் அதை செய்து முடிச்சுட்டு கடைசியில் மனுஷனையும் சிருஷ்டித்து அதில் வைத்திருக்கிறார். மனிதனை எப்படி சிருஷ்டித்தாருன்னு பார்த்தோம் என்றால் 27ஆம் அதிகாரத்தில் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயல்னா அவர் அவ்வளோ அழகு, அவர் அவ்வளோ பர்ஃபெக்ட். அவருடைய சாயல் அவ்வளோ பர்ஃபெக்ட், அவ்வளோதான். அதுக்கு ஈடாக எதுவும் சொல்ல முடியாது. அவ்வளோ அழகு, அதுக்கு ஈடாகவும் சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய சாயலாக மனுஷனை அவர் சிருஷ்டிக்கும் போது, அதுவும் ஆணும் பெண்ணுமா அவர்களை சிருஷ்டித்தாருன்னு பைபிளில் போடப்பட்டிருக்கு 27ஆம் வசனத்தில். அவ்விதமாக ஆண்டவர் அவ்வளோ அழகாக மனுஷனை சிருஷ்டித்தாராம். ஆனால் மனுஷனை சிருஷ்டித்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பூமியில் இருக்கிற சகல எல்லாவற்றின் மேலும் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். எப்படி கொடுத்துருக்காருன்னா, ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாமே மனுஷனுக்கு கீழ்ப்படியும், எல்லாமே நமக்கு கீழ்ப்படியும். அவ்விதமாக அவர் நமக்கு அது மேலே அதிகாரம் கொடுத்துருக்கிறார். மிருக ஜீவன்களாக இருக்கட்டும், பாம்புகளாக இருக்கட்டும், மச்சங்களாக இருக்கட்டும், வானத்து பறவைகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் சரி, எல்லாமே மனுஷனுக்கு கீழ்ப்படியும். அந்தளவுக்கு மனிதனுக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்துருக்கிறார், அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறார். எதற்காக? மனிதன் குறிப்பிட்ட காலம் வரும்போது அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள
அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய காரியங்கள் செய்வதற்கு மட்டும்தான். அதனால தான் அவ்வளோ பெரிய உலகத்தை உருவாக்கி ஒரே ஒரு ஏதேன் தோட்டத்தை போட்டு மனிதன் அந்த தோட்டத்தில் வைத்தார். ஏன் இவ்வளோ பெரிய உலகத்தை உருவாக்குனேன், இந்த உலகத்தில் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க, இந்த உலகத்தில் நீங்கள் இருங்க, இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாம் செஞ்சுக்கோங்க, இங்கே உலகத்துக்கு ஒப்படைச்சிருக்கலாமே மனுஷனை. ஆனால் எதுக்கு சிறிய ஏதேன் தோட்டத்தை போட்டு அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே மனுஷனை வைத்திருக்கிறார்? மனுஷனை அந்த ஏதேன் தோட்டத்தில் எதுக்கு பாதுகாவலாக வைத்திருக்கிறார்? ஒரு வேலையும் கிடையாது மனுஷனுக்கு. சும்மா உட்காந்து சாப்பிட்ற வேலை தான். நினச்சா அந்த ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்லாம், நினச்சா இந்த கனி எடுத்து சாப்பிட்லாம், நினச்சா அந்த பழம் எடுத்து சாப்பிட்லாம், நினச்சா இந்த மிருக ஜீவன் மேலே ஓடலாம், நினச்சா அந்த மிருக ஜீவன் மேலே ஓடலாம், நினச்சா அந்த வானத்து பறவைகளை கூப்பிடலாம், நினச்சா அதுங்களெல்லாம் உட்கார வச்சு இவர் அதோட விளையாடிக்கலாம். எல்லாமே மனுஷன் என்ன நினைக்கிறானோ அது எல்லாம் செய்யலாம். அந்த அளவுக்கு மனுஷன் வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. மனுஷனுக்கு ஆண்டவர் ஃப்ரீடம் கொடுத்து தம்முடைய சாயலாக மனுஷனை உருவாக்கினார். சரி, இந்த பூமியை மனுஷனை உருவாக்குனது அது அப்படி இருக்கட்டும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோமே என்றால், வானத்தில் தேவதூதர்களை ஆண்டவர் தான் உருவாக்கினார். ஆண்டவர் தேவதூதர்களை உருவாக்கும்போது லூசிஃபர் அப்படின்னு ஒரு தேவதூதனை உருவாக்கியிருந்தார். அந்த லூசிஃபருக்கு வந்து சகல அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறார். சகல அதிகாரமும் இவருக்கு அடுத்து அவர் தான். அதாவது தேவனுக்கு அடுத்து லூசிஃபர் தான். அந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த லூசிஃபருக்கு என்ன ஒரு எண்ணம் வந்ததுன்னா, நம்மளே தேவனாக இருந்தா அப்படின்ற எண்ணம் வந்தது. அதனால் அவன் அங்கேருந்து தள்ளப்பட்டான். அங்கேருந்து அநேக காரியங்கள் நடந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோட்லேயும் கர்த்தருடைய சித்தமாக இருந்து இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வெளியே சொல்லலாம். ஸோ அவனுக்கு வந்த அந்த சின்ன ஒரு ப்ரௌட்னஸ், அதை எப்படி சொல்கிறது, அவனுக்கு வந்து இருதயத்தில் வந்த அந்த ப்ரௌட்னஸ், அந்த பெருமை, அந்த சின்ன பெருமை, நாமளே கடவுள், நானே கடவுள் அப்படிங்கிற ஒரு பெருமை அவனுக்கு வந்ததுனால அவன் வந்து கடவுளுக்கு விரோதியாக மாறிவிட்டான். கடவுளுக்கு விரோதியாக மாற வேண்டிய சூழ்நிலை காரணம் ஒன்லி பெருமை. பெருமை இருந்தால் நீ கடவுளுக்கு பிரியமாக இருக்க முடியாது. பெருமை இருந்தால் நீ கடவுளுக்கு விரோதமாக தான் போவேன். இந்த இடத்துல பரலோகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட தூதர்களை ஏன் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா, இவ்விதமாக தான் மனிதனையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். தேவதூதர்களை எப்படி இவர் சிருஷ்டித்தாரோ, தேவதூதர்களையாவது தன்னுடைய வாயின் வார்த்தையினால் சிருஷ்டித்திருக்கலாம். ஆனால் மனிதனை மண்ணில் இருக்கிற மண்ணினால் எடுத்து உருவாக்கி அவன் நாசியில் ஜீவ சுவாசி ஊதனால அவன் மனுஷனானான் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஸோ அவ்விதமாக மனுஷனை ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். எதுக்குன்னா, இவனாவது கீழ்ப்படிவானா? பாருங்கள், பரலோகத்துக்கும் பூமிக்கும் சம்பந்தம் கிடையாது. பரலோகத்துக்கும் ஏதேன் தோட்டத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பரலோகத்துக்கும் ஆதாமுக்கும் சம்பந்தம் கிடையாது. பரலோகத்துக்கும் அவருடைய சிருஷ்டிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. இது ஒரு தனி ஒரு கோள் அப்படின்னா ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு மார்ஸ், செப்பரேட் மாஸ். அந்த செப்பரேட் மாஸ் தான் இந்த பூமி. அந்த செப்பரேட் மாஸ் தான் சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள். இவ்விதமாக ஒவ்வொரு மார்ஸாக ஆண்டவர் ரெடி பண்ணியிருக்கிறார். இதுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ அந்த தேவதூதன் இருதயத்தில் பெருமை கொண்டவனாய் கடவுளுக்கு விரோதமாக போய்விட்டான். மனிதனாவது எனக்கு கீழ்ப்படிவானா அப்படின்னு ஒரு நோக்கத்தோட நம்ம சாயலாக, ஏன் தேவனுக்கு தெரியாதா மனிதன் இப்படி உருவாக்கினா பாவத்தில் விழுவானே, பாவத்தில் விழுந்தால் இந்த மாதிரி ஆயிடுமே தேவனுக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஆனால் இந்த சிருஷ்டிப்பை ஆண்டு கொள்வதற்கு, இந்த சிருஷ்டிப்பை கவனித்து கொள்வதற்கு, இந்த சிருஷ்டிப்பை மேலாளராக பார்த்து கொள்வதற்கு ஒரு மனிதன் தேவை, ஒரு சாயல் தேவை. அந்த சாயல் தான் இயேசு ஆண்டவருடைய சாயலில், தேவனுடைய சாயலில் மனிதனை உருவாக்கினார். உருவாக்கி அவனுக்கு தேவனுடைய சாயலில் உருவாக்குறதுனால அவனுக்கு தேவனுடைய சாயல் இருந்தது. ஆனால் மண்ணினாலே உருவாக்கியிருக்கிறார். தேவதூதர்களை மண்ணில் உருவாக்கலை,
ஒருவேளை தேவனுடைய சாயலாக தேவதூதர்களை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கினார். மண்ணினாலே எதுக்கு உருவாக்கினார் அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய சாயல்ல வார்த்தையினாலே உருவாக்கினால் அந்த மகிமையின் சரீரத்துக்கு ஒரு நாளும் அழிவே கிடையாது. அதனால தான் லூசிஃபரும் தன்னுடைய சேனைகளும் என்றென்றைக்கும் எரியக்கூடிய நரகத்தில் எரிய போகிறாங்க. அதுக்கு அழிவே கிடையாது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, அக்கினி அவியாது புழு சாகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆண்டவர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கினார். ஒருவேளை இவன் தவறு செய்து பாவத்துக்குள்ளானான என்றால் இவனுடைய சரீரம் அழிந்துவிடும், ஆத்மாவை நம்ம மீட்டுக்கொள்ள முடியும். அப்படி ஒரே நோக்கத்துடனே மனிதனை மண்ணினாலே உருவாக்கினார். நல்லா பார்த்துக்கோங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவதூதர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. தேவதூதர்களுக்கு சுவிசேஷம் சொல்கிற பாக்கியம் கிடையாது. தேவதூதர்களுக்கு பசி கிடையாது. தேவதூதர்களுக்கு சாப்பாடு கிடையாது. அவங்க எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரை துதியாமல் தூரமாக போய்விட்டார்களே என்றால் லூசிஃபரோடு தான் சேரணும். ஒன்று பிசாசின் பிள்ளைகளாக இருப்பாங்க, அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு திரும்ப மனம் திரும்ப முடியாது. தூதர்கள் ஒரு தடவை பாவத்தில் விழுந்து போயிட்டார்களே என்றால் அவங்களுக்கு திரும்ப மனம் திரும்ப முடியாது. ஆனால் மனிதனுக்கோ இந்த மண்ணிலே அந்த சரீரம் இருக்கிற வரைக்கும், இந்த சரீரத்தில் இந்த மண்ணிலே உயிர் இருக்கிற வரைக்கும் இவன் 1000 முறை தப்பு செய்தாலும் 10000 முறை தப்பு செய்தாலும் திரும்ப ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப முடியும். ஏனென்றால் இந்த சரீரம் அப்படிங்கிற ஒரு கூண்டு இந்த ஆவி உள்ளே இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போ தூதர்கள் போய் முன்னங்காலிட்டு ஜெபிக்க முடியுமா? ஆவியாக இருக்கிற தூதர்கள் எப்படி போய் முன்னங்கால் இட முடியும்? அவங்க காற்றுல கலந்துருப்பாங்க, அல்லது ஒரு மகிமையின் சரீரத்தில் அவங்க இருப்பாங்க. அவங்க எப்படி முன்னங்காலிட்டு ஜெபிக்க முடியும்? நான் பாவி ஆண்டவரே என்னை மன்னியுங்க, என்னை விடுவீங்கன்னு ஜெபிக்க முடியுமா? இல்லையே. அவர்கள் தூதர்கள், பரிசுத்தவான்கள். ஒருவேளை மகிமையின் சரீரத்தோட தேவன் முன்பாக அவங்க முன்னங்காலிட்டாலும் அவங்களுக்கு மனம் திரும்புதலுக்கென்று ஒரு வாய்ப்பு கிடையாது. ஒன்று அப்படி இருக்கணும், இல்லைன்னா இப்படி இருக்கணும். ஆனால் மனிதனுடைய நிலைமை அப்படி இல்லை. நடுவில் ஆண்டவர் ஒரு நியூட்ரல் வச்சிருக்கிறார். இப்போது கரண்ட்டில் ஒரு ஃபேஸு, ஒரு நியூட்ரல், ஒரு இன்னொரு லைன் ஒன்று கொடுப்பாங்க. 3 வயர் போகும். கரெக்டாக? ஃபேஸு ஒன்று, நியூட்ரல் ஒன்று, இன்னொரு லைன் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. எர்த்து பாருங்கள், இந்த 3 லைன் கொடுப்பாங்க. ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து 3 லைன் கொடுப்பாங்க. ஃபேஸு, நியூட்ரல், எர்த்துனா தூதர்கள் ஒன்று ஃபேஸாக போகணும், இல்லைன்னா நியூட்ரலாக போயிடணும். தட் மீன்ஸ் ஆண்டவர் பக்கமாக பிசாசு பக்கமாக. ஆனால் இந்த எர்த்துன்ற ஒரு காரியம் இருக்குது பார்த்தீங்களா, அது மனிதனுக்கு மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி நமக்கு இந்த சரீரத்தில் ஆவி இருக்கும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட 1000 பாவம் செஞ்சு கூட மன்னிப்பு கேட்கலாம். மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இந்த சரீரத்திலேருந்து இந்த உடல் வெளியில் வரும்போது தயவுசெய்து பரலோகராஜத்துக்கு என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனி அந்த பாவம் செய்யாமல் நம்ம மனம் திரும்பி ஆண்டவருக்காக வாழ முடியும். ஏனென்றால் இந்த உலகத்துக்கு இயேசு ஆண்டவர் அதுதான் செஞ்சு காமிச்சிருக்கிறார். நானும் மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன்ப்பா, இந்த சரீரத்தில் தான் நான் இருக்கிறேன். ஆனால் சரீரத்தில் நான் ஒரு பாவம் செய்யாமல் எப்படி பரிசுத்தமாக நான் இருந்தனோ இப்படி நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்தமாக இருந்து என்னுடனே கூட பரலோகராஜத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு போயிருக்கிறார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மனிதனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். தம்முடைய சுவாசை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்துருக்கிறார். மனிதன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறான். இந்த மண்ணினாலே உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு காரணத்தினால ஆண்டவர் தொழுது கொள்வதற்கு மனிதனுக்கு அநேக பாக்கியங்கள் கிடச்சிருக்கு. மண்ணினாலே ஆணும் பெண்ணுமா அவங்கள உருவாக்கினாலும் அவங்களுக்கு பாவம் செய்யாதனால அவங்கள ஒரு உலகத்தோற்றமான காரியங்களுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவில்லை.
பாவம் அறியாத மக்களாக இருந்தாங்க ஆதாம் ஏவாள். எப்பொழுது பிசாசாலே மோசம் போக்கப்பட்டு சாப்பிட வேண்டாம்னு சொன்ன கனியை சாப்பிட்டாங்களோ அப்பொழுதுதான் அவங்க துணி இல்லாமல் இருக்காங்கன்றது உணர முடிஞ்சதை தவிர அது வரைக்கும் அப்படி இல்லை. அவங்க ஆண்டவர் அப்படி வைத்திருந்தார் அவங்கள. அவ்வளோ பொக்கிஷமாக, அவ்வளோ தான் செஞ்ச சிருஷ்டியை விட இந்த மனிதனை சிருஷ்டித்ததுக்கு ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டாரோ. ஏனென்றால் டெய்லி சாயந்தரம் ஆச்சுன்னா ஆதாமோட ஏவாளோடையும் இவர் வந்து பேசிட்டு போவாராம். ஏன் இவருக்கு பேசுறதுக்கு தேவதூதர்கள் இல்லையா? பிதாவாகிய தேவன் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? இவங்களோட பேசலாமே. ஏன் ஒரு நாள் விடாமல் வந்து மனிதனோட இவர் உருவாடி போக வேண்டிய சூழ்நிலை என்ன? மனிதனோட இவர் உருவாட வேண்டிய அவசியம் என்ன? பாருங்கள் பிரியமான தேவனுடைய மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்த நாள் முதற்கொண்டு அவ்வளோ நேசித்திருக்கிறார். அவருடைய நேசம் எப்படின்னு பார்த்தா, நீ உட்கார்ந்து சாப்பிடையா, நீ ஒரு வேலையும் செய்யாத, நீ கஷ்டப்படாத, நீ உட்கார்ந்து சாப்பிடு, உனக்கு இந்த கனிகள் எல்லாம் கொடுக்குறேன், இந்த மரங்கள் எல்லாம் கொடுக்குறேன், இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாமே உனக்கு கொடுக்குறேன், உட்கார்ந்து சாப்பிடையா, நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அப்பேற்பட்ட வாழ்க்கை நமக்கு வேணும்னா இவ்வுலகத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும், பரலோகத்திலையும் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி? இந்த உலகத்தில் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏலியா மலைகளில் இருக்கிறார், ஒரு வேலையும் செய்யலை, காகங்களால் போஷிக்கப்பட்டார். ஊரெல்லாம் பஞ்சமாயிற்று, ஆனால் ஒரு வீட்டில் மட்டும் அந்த மாவு குறையவே இல்லை. பாருங்க ஆண்டவர் எப்படி போஷிக்கிறாரு. அவ்விதமாக ஒரு வேலையும் செய்யாமல் இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்மளும் அவ்விதமாக சும்மாவே உட்காந்து சாப்பிடலாம். அதுக்கு வழி இருக்குது, ஒரே ஒரு வழி. அந்த வழியும் என்னதுன்றது நான் சொல்கிறேன். சிந்தனையில் நீ தேவனை கொண்டிருந்தே என்றால் கண்டிப்பாக இந்த காரியம் உங்களுக்கு நடக்கும். அதுக்கு தான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லியிருக்காரு, என்னில் நீங்களும் உங்களில் நானும் நிலைத்திருந்தால் பெரிய காரியங்கள் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இரவும் பகலும் என்னுடைய வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்லியிருக்கிறார். ஏனோக்கு குடும்பம் இருந்தது, ஃபேமிலி இருந்தது, ஆனால் தேவனோடு நடந்தாராம், தேவனோடு சஞ்சரித்தாராம். இவ்விதமாக ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஒவ்வொரு பக்திமான்களையும் நம்ம தேர்ந்தெடுத்து வெளியெடுத்து கொண்டு வரும்போது ஒரு குறைவின்றி ஆண்டவர் அவங்க பாதுகாத்து கொண்டு கொண்டிருக்கிறார். இந்த காலத்தில் அநேக பாஸ்டர்களும் அப்படி இருக்காங்க. ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளேயே, ஆண்டவருடைய கவச்சத்துக்குள்ளேயே, கர்த்தருடைய பாதுகாவலுக்குள்ளேயே அநேக பாஸ்டர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏனென்றால் தேவன் அவர்களை அப்படி ஆசீர்வதித்து, அப்படி காப்பாற்றி, அப்படி ஒரு பொக்கிஷமாக கீழே விழுந்தால் உடஞ்சி போயிடுமோ அப்படின்ற ஒரு நோக்கத்துடனே ஒரு முட்டையை எப்படி நம்ம கையில் தூக்கி கையில் வச்சுப்போமோ அவ்விதமாகவே ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்துவனையும் சிந்தனையிலே மறுரூபம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவனையும் ஆண்டவர் அப்படி காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய வருகையில் சரீரத்திலிருந்து மறுரூபப்படுத்தி மேலே கொண்டு போகணும் அதுக்காக. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தம்முடைய சாயலாக சிருஷ்டித்த மனிதன், தம்முடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அவன் தேவசாயல். ஆனால் அவன் தேவன் அல்ல, தேவசாயல். தேவனை துதிக்க, தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள மனிதனை இந்த உலகத்தில் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அடுத்த எபிசோடில் தாங்கள் என்னதென்று அறியாதிருக்கிற மனிதன் பாவம் செய்து தங்களுக்கு உடைகள் இல்லை என்று அவங்க அறிந்து கொண்டாங்க இல்லையா? அப்பேற்பட்ட காரியம் செய்து ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியில் கொண்டு வரப்பட்டாங்க. ஆனால் இந்த கனியை புசிக்காமல் அவங்க கடவுளுக்குள்ளேயே இருந்திருந்தால்
எப்பொழுது அவரை ஆராதிக்கணும், எப்பொழுது ஆண்டவரை தொழுது கொள்ளணும் அப்படிங்கிற காரியத்தை அடுத்த எபிசோடில் ஆண்டவர் நமக்கு சொல்ல போகிறார். பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் ஆதாம் ஏவாளுடைய சந்ததி எப்படி பெருகியிருக்கும், அந்த பெருகின சந்ததி எப்படி தேவனை ஆராதித்திருக்கும், எப்படி துதித்திருக்கும் என்ற காரியங்களை பற்றி அடுத்த எபிசோடில் கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மனிதன் மேல் அவ்வளோ மதிப்பு வைத்து, மனிதன் மேல் அவ்வளோ அன்பு கொண்டு ஆண்டவர் மனிதனை உருவாக்கி சகலத்தையும் கொடுத்து சும்மாவே இலவசமாக உட்கார்ந்து சாப்பிட சொல்லியிருக்கிறார். அவ்விதமாக அந்த காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இந்த காலத்திலும் அநேக பாஸ்டர்கள் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய சிந்தனையை, நம்மளுடைய எண்ணங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம மனம் திரும்பி இருந்தால் ஆண்டவரே எல்லாவற்றையும் பார்த்துப்பார். ஜெபிப்போம். அன்பின் தேவனே, ஜீவனுள்ள தகப்பனே, உம்முடைய பாதபடிக்கு வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இவ்விதமாக உம்முடைய வசனத்தை தியானம் பண்ணுவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஜீவனுள்ள தகப்பனே, அநேக காரியங்களோடு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்க. இன்னும் நாங்கள் என்னென்ன உங்கள் இடத்துல கற்றுக்கொள்ளணுமோ எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளும்படிக்கு நீரே உதவி செய்து வழிநடத்த வேண்டும் என்று மீட்புறம் இரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்கள் திரும்ப திரும்ப ஆண்டவர் அநேக காரியங்கள் இதிலிருந்து நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். யாரும் இதை விட்டு விடாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. இந்த ஒரு எபிசோடு தானே, கேட்கலைன்னா பரவாயில்ல அப்படின்ற எண்ணம் வேண்டாம். அது உங்கள் காதுக்கு இனிமையாக இருக்குதோ, உங்களுடைய இருதயங்களுக்கு இனிமையாக இருக்குதோ, அல்லது அது கசப்பாக இருக்குதோ, பேசுகிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வந்திருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் இதை விட்டுவிடாமல் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் என்றால் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆண்டவர் சகலத்தையும் நமக்கு நன்றாக தெரியப்படுத்துவார். நன்றி.